வணக்கம். மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரிசல்ட்டில் தில்லுமுள்ளு நடந்ததா? இவிஎம்ஐ வைத்து அங்க இருக்கக்கூடிய எலெக்ஷன் ரிசல்ட்டை பிரட்டி போட்டு விட்டதா பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ்? ஹிந்துத்வா ஏஜெண்டாவை எந்த அளவில் மகாராஷ்டிராவை பரப்பினார்களோ அதே ஏஜெண்டா எப்படி ஜார்க்கண்டில் தோர்த்து போனது? எந்த இவிஎம் மீது மகாராஷ்டிராவை வைத்து கேள்விகளை எழுப்பி வருகிறார்களோ அதே இவிஎம்ஐ எதற்காக ஜார்க்கண்டில் எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை? காங்கிரஸ் செய்த தவறுகள் என்ன, பிஜேபி செய்த காரியங்கள் என்ன, எப்படி பிஜேபி மகாராஷ்டிராவில் இந்த அளவில் வெற்றி பெற்றது என்கிற அனைத்து கேள்வியுமே இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீர்கள், ஆழமாக பார்க்க போறீர்கள். இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களையுமே நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கிறேன். முதலில் காங்கிரஸை பார்க்கலாம். நேற்று ஜெயராம் ரமேஷ் மற்றும் பவன் கேரா இரண்டு பேருமே ஒரு பிரஸ் மீட்டை வைத்து மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு இந்த ரிசல்ட் மீது நம்பிக்கை அல்ல, எப்படி இந்த அளவில் ரிசல்ட் வந்தது என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பிரஸ் மீட்டை பொறுத்தவரையில் எந்த விதமான ஆழமான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வழியாக இந்த பிரஸ் மீட் எடுத்து வைக்கப்படவில்லை. அவர்களே யார் அந்த தோல்வியை பார்த்திருக்கிறார்களோ, யாரால் அந்த இவிஎம் அல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மீது ப்ராப்பரான அலிகேஷன் எடுத்து வைத்திருக்க முடியுமோ அவர்களே அந்த வேலையை சரியாக பார்க்கவில்லை என்பதுதான் நான் பார்த்தேன். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தோல்விக்கான காரணம் அகங்காரமா, ஓவர் கான்ஃபிடன்ஸா என்று நீங்க பார்த்தீர்களா? நிச்சயமாக ஓவர் கான்ஃபிடன்ஸாகவும் இருக்கிறது. ராகுல் காந்தி 2 நாட்களுக்கு முன்பு கொடுத்த ஒரு பிரஸ் மீட்டை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன். அதாவது அடானி விவகாரத்தின் போது அவர் கூறிய அந்த வார்த்தை, நாங்க எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இமேஜை டேமேஜ் செய்து விட்டோம் என்று அவருக்கே புரியவில்லை, அவருடைய கிரெடிபிலிட்டி இன்னைக்கு ஜீரோவாகிவிட்டது, அந்த வேலையை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று. ஆனால் உண்மை என்ன? இன்னைக்கு ராகுல் காந்தியோட கிரெடிபிலிட்டி தான் இன்னைக்கு ஆபத்தில் இருக்கிறது, சீரியஸான கேள்விகளுக்காக இருக்கிறது. எப்படின்னு நீங்க பார்ப்பீர்கள். 84 வயதான சரத் பவார் அவர்கள் எந்த அளவில் ராலிஸ்களை செய்தார், எந்த அளவில் மக்களை போய் சந்தித்தாரோ, அதே இடத்தில் ஜார்க்கண்டில் ஹேமந்த் சுரேன் மற்றும் அவருடைய மனைவி 2 பேருமே 200க்கும் மேற்பட்ட ராலிஸ்களை அவர்கள் செய்தார்களோ, எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடியை மகாராஷ்டிரா எலெக்ஷனில் கொண்டு போகாமல் ஆர்எஸ்எஸ்ஐ வைத்து பிஜேபி அங்க இருக்கக்கூடிய கேடர்ஸ்களை வைத்து எந்த அளவில் வோட்டர்ஸ்களை பட்டேங்கே தோ கட்டேங்கே என்கிற அந்த நெரட்டிவை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார்களோ அந்த வேலையை சிவசேனாவும் பார்க்கவில்லை, ராகுல் காந்தியும் பார்க்கவில்லை. முக்கியமாக ராகுல் காந்தி பார்க்கவில்லை. வெறும் 6 ராலிஸ்களை மட்டும்தான் ராகுல் காந்தி செய்திருந்தார். எந்த கவனத்தை அவர் வயநாட்டில் செலுத்தினாரோ, தன்னுடைய தங்கையோட வெற்றிக்காக செலுத்தினாரோ அதே கவனத்தை அவர் மகாராஷ்டிரா எலெக்ஷனிலும் செலுத்தியிருந்தால் இந்த ரிசல்ட் மாறியிருக்கலாம் என்கிற அந்த குற்றச்சாட்டை எக்ஸ்பர்ட்ஸ் எடுத்து வைக்கிறார்கள். ராகுல் காந்தி நிரந்தரமாக எலெக்ஷன் முடியும் வரை மகாராஷ்டிராவிலேயே இருந்திருக்க வேண்டும். வயநாடு எப்படி இருந்தாலும் நீங்க வெற்றி பெற்றிருப்பீர்கள், அங்க எந்த விதமான எஃபர்ட்டும் நீங்க எடுத்து வைக்க தேவையில்லை, நீங்க தான் அங்க எம்பியாக இருந்தீர்கள். அடுத்தபடியாக அங்க காங்கிரஸ் ஃபேவர்ட் வோட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறார்கள், அங்க நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. ஆனால் மகாராஷ்டிராவில் அப்படி கிடையாது. இன்னொரு பக்கம் உத்தவ் தாக்கரே, இன்னொரு பக்கம் சரத் பவார். இந்தியா அலைன்ஸ் என்று நீங்க எதை எடுத்து காட்டுகிறீர்களோ, லோக்சபா தேர்தலுக்கு பின்பு இந்தியா அலைன்ஸோடைய எத்தனை மீட்டிங்ஸ்கள் நடந்தது? ஓவர் கான்ஃபிடன்ஸ், 99 சீட்டுகள் லோக்சபாவில் எங்களுக்கு கிடைத்து விட்டது என்கிற அந்த அகங்காரத்தில் மூழ்கிவிட்டதா? பிஎம் இன் வெயிட்டிங் ராகுல் காந்தி தான் என்கிற அந்த பிம்பத்தை எடுத்து வைக்கிறார்கள். அப்போ ராகுல் காந்தியோடைய பிரச்சாரம் போதுமானது என்று நீங்க பார்த்தீர்கள்னா நிச்சயமாக கிடையாது. மகாராஷ்டிராவில் நடந்த தோல்விக்கு பின்பு ராகுல் காந்தியுடைய அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ், காங்கிரஸோடைய அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ், எந்த ஓபிசி ஓட்டுகளை நீங்க கவர் பார்த்தீர்களோ, மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில் எத்தனை ஓபிசி லீடர்ஸ், எத்தனை தலித் லீடர்ஸ், எத்தனை சீனியர் ஃபேஸ் மகாராஷ்டிராவில் காங்கிரஸை சார்ந்து இருந்தது என்று நீங்க பார்த்தீர்களா? கிடையாது. ராகுல் காந்தியை மட்டுமே வைத்து அங்க இந்த கேம்பெயினை அவர்கள் நடத்தினார்கள். இன்னொரு பக்கம் சிவசேனாவை சார்ந்த சீனியர் லீடர் எம்பி சஞ்சய் ராவுத் அவர்களுடைய குற்றச்சாட்டை நீங்க பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் நடத்தினால் மட்டும்தான் மக்களுடைய மேண்டேட்டை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அவர் எடுத்து வைத்த குற்றச்சாட்டு, இந்த ரிசல்ட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. 4 மாதத்திற்கு முன்பு எந்த மேண்டேட்டை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு காட்டினார்களோ, இந்தியா அலைன்ஸ் மீது காட்டினார்களோ, எப்படி 4 மாதத்தில் அப்படியே தலைகீழாக மாறும். 230
சீட்டுகள் 288 சீட்டுகளிலிருந்து 230 சீட்டுகள் மகாயுத்தி இந்த கேம்பிற்கு போயிருக்கிறது. வெறும் 46 சீட்களில் எப்படி எங்களுடைய கேம்ப் மகா விகாஸ் அகாடி கவரும் என்கிற அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். இது மட்டுமல்ல, அவர் ஒரு சில உதாரணமும் கொடுத்திருக்கிறார். 450க்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இவிஎம் மீது வந்தது. இதை பற்றின எந்த விதமான ஆக்ஷனும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஏன் எடுக்கவில்லை? இதையும் தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா, நாசிக்ல இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட், அவருக்கு வெறும் 4 ஓட்டு தான் கிடைத்திருக்கிறது. அவருடைய குடும்பத்தினர்களே கிட்டத்தட்ட 65 பேர்கள். 65 நபர்கள் கொண்ட அந்த குடும்பம், அவர்கள் கூட அந்த ஓட்டை போடவில்லையா என்கிற இந்த கேள்வி. எப்படி வெறும் 4 ஓட்டுகள் கிடைக்கும் என்று சரியான முறையில் மீண்டும் ஒரு முறை மகாராஷ்டிராவில் தேர்தலை நடத்தும்படி அவர் ஒரு கோரிக்கை எடுத்து வைத்திருக்கிறார். இது சிவசேனாவுடைய, அதாவது உத்தவ் டாக்கரே கேம்பில் இருந்து வந்த இந்த குரல். இப்போ மற்ற விஷயங்களை நீங்க பாருங்கள், எப்படியெல்லாம் என்னெல்லாம் நடந்தது என்று. பிஜேபி மற்றும் அலையன்ஸிற்கு கிடைத்த, அதாவது மகாயுத்தி அலையன்ஸிற்கு கிடைத்த சீட்டுகள் 229. மேஜிக் ஃபிகர் 132. பிஜேபிக்கு நேரடியாகவே தனியாகவே ஒரு 10-12 சீட்டுகள் மட்டும்தான் குறைவாக கிடைத்தது. அல்ல என்றால் பிஜேபியை தனிச்சையாக அங்கே அரசாங்கத்தை நடத்தியிருக்க முடியும். என்சிபி சரத்பவார், இந்த பக்கம் உத்தவ் டாக்கரே, இன்னொரு பக்கம் காங்கிரஸ். இந்த அனைத்து நபர்களையுமே சேர்த்து பார்த்தால் கூட அவர்களுக்கு ஒரு 56 சீட்டுகள் மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. 23 சீட்டுகள் காங்கிரஸிற்கு, உத்தவ் டாக்கரேக்கு ஒரு 16 சீட், சரத்பவாருடைய என்சிபிக்கு 12 சீட்டுகள் மட்டும்தான். மொத்தம் 56 சீட்டுகள். எங்கே என்ன தவறு நடந்தது அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். அதாவது ராகுல் காந்தி எந்த அளவில் அங்கே ராலிஸ்களை போட்டிருக்க வேண்டுமோ அதை போடவில்லை. 84 வயதான சரத்பவார் அவர் காட்டிய அந்த ஃபோர்ஸை கூட ராகுல் காந்தி காட்டவில்லை. இது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பிஜேபி லோக்சபா தேர்தலுக்கு பின்பு அவர்கள் அந்த தோல்வியை புரிந்து கொண்டார்கள். அந்த தருணத்தில் எந்த அளவில் ஆர்எஸ்எஸ் அவர்களுக்கு எதிராக நின்றது, அதாவது பிஜேபிக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் நிற்கும் போது ஆர்எஸ்எஸ் உடன் இருந்த அந்த டிஃப்ரென்சஸை அவர்கள் முதலில் சரி பார்த்தார்கள். கடைசி நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய முகத்தை வைத்து அவருக்கு ஓட்டு கிடைக்காது. பிரைம் மினிஸ்டர் மோடி இங்கே கேம்பெயின்களை நடத்தினால் பிஜேபிக்கு ஓட்டு கிடைக்காது என்கிற அந்த விஷயத்தை வைத்து பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய கேம்பெயின் நம்பர்ஸ்களை குறைத்தார்கள். ஆர்எஸ்எஸ் நேரடியாக டோர் டு டோர் கேம்பெயினை நடத்தியது. லாட்கி பெஹனா என்கிற அந்த ஸ்கீமாக இருக்கட்டும், அல்ல டெவலப்மெண்ட் என்கிற பெயராக இருக்கட்டும், இது அனைத்தையுமே தாண்டி ஹிந்துத்வா ஃபேக்டர் அங்கே மிகப்பெரிய அளவில் வேலை பார்த்திருக்கிறது. அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா, பட்டேங்கே தோ கடேங்கே, சாத் ரஹேங்கே தோ பச்சேங்கே என்கிற ஒரு கேம்பெயின். அதாவது ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்மால் தன்னுடைய சாசனத்தை காப்பாற்ற முடியும். இரண்டாவது அடானி ஃபேக்டர். அடானி அவருடைய தாராவி ப்ராஜெக்ட் மிக முக்கியமாக இருந்தது இந்த இடத்தில். அந்த அளவில் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகியிருக்கிறது. அப்படி மகா விகாஸ் அகாடியோடைய அரசாங்கம் அங்கே வந்திருந்தால் இந்த ப்ராஜெக்ட் நழுவி இருக்கும். அதனால் பிஜேபி, இது மட்டுமல்ல, குஜராத்திற்கு போகக்கூடிய பல்வேறு திட்டங்களை பாதுகாப்பதற்காகவும் இந்த எலெக்ஷன் மிக முக்கியமானது. இப்போ உங்களுடைய கேள்வி, இவிஎம்ஐ நம்பலாமா நம்பக்கூடாதா என்கிற அந்த விஷயத்தை தாண்டி ஓவர் கான்ஃபிடென்ஸும் இங்கே வேலை பார்த்திருக்கிறது. அப்போ இதே விஷயத்தை இன்னைக்கு ஜார்க்கண்டிற்கு எடுத்து சொல்லுங்கள். ஜார்க்கண்டில் 2 மூத்த தலைவர்கள், ஆக்சுவலாக 3 நபர்கள். அசாமின் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் பிஸ்வ சர்மா, சிவராஜ் சிங் சௌஹான் முன்னாள் மத்திய பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர், மற்றும் யோகி ஆதித்யநாத். இந்த 3 நபர்களுமே ஜார்க்கண்டிற்கு சென்று வெறும் ஹிந்துத்வா கொள்கையை மட்டுமே எடுத்து வைத்தார்கள். ஆனால் அங்க இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரேன், அவருடைய மனைவி, 2 பேருமே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் முறைப்படி 200க்கும் மேற்பட்ட ராலிக்களை நடத்தியது மட்டுமல்லாமல், மக்களுக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், மக்களிடம் நாங்கள் என்ன கொண்டு சென்றிருக்கிறோம், மக்களுக்கு நாங்கள் கொண்டு வந்த அந்த திட்டங்கள் என்ன என்கிற பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஹிந்துத்வா அங்கே ஃபெயில் ஆகியது. இப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்க்கும்போது இந்தியா பிளாக்கின் எதிர்காலம் என்ன? அடுத்த வருடத்தில் 2 எலெக்ஷன் மட்டும்தான், டெல்லி மற்றும் பீகார். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தனிச்சையாக தான் நிற்பாரே ஒழிய காங்கிரஸோட நிற்க மாட்டார். பீகாரை பொறுத்தவரையில் காங்கிரஸோட நிலை எவ்வளோ மோசமாக இருக்குது என்று உங்களுக்கு தெரியும்.
ஹரியானாவில் என்ன நடந்தது, இதற்கு பின்பு மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது, இந்த அனைத்து ரிசல்ட்டுக்கு பின்பும் ஏன் நீங்க இதுவரை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மீது தவறு இருந்தால், இவிஎம் மீது தவறு இருந்தால், நீங்க ஏன் அந்த வேலையை ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கவில்லை என்கிற இந்த கேள்வியும் முன்வருகிறது. அப்போ ராகுல் காந்தி காங்கிரஸுடைய ஃபேக்டரி ஒரு பக்கம், சிவசேனா உத்தவ் டாக்கரே சரத்பவாருடைய என்சிபியோடைய ஃபேக்டரி இன்னொரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா எந்த கேம்பெயினை அவர்கள் நடத்தினார்கள், அவர்கள் செய்தது முக்கியமாக சிவசேனா உத்தவ் டாக்கரே இந்த மாநிலத்தின் மக்களை ஏமாற்றி விட்டார்கள், எங்களை ஏமாற்றி விட்டார்கள். இதை தாண்டி அவர்கள் எதுவுமே செய்யவில்லை. எப்படி பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி நேரடியாக மக்களுக்கு இந்த பணம் போகும், இந்த ஸ்கீம் கொண்டு போய் கொடுப்போம், ஆன்டி இன்கம்பன்சிக்கு பின்பு இந்த அளவில் பிஜேபிக்கு எதிராக மோடிக்கு எதிராக அந்த கோபம் இருந்ததற்கு பின்பு கூட ஆர்எஸ்எஸ் உடைய டோர் டு டோர் கேம்பெயினாக இருக்கட்டும், அல்ல பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி மக்களுக்கு நாங்கள் என்ன கொண்டு போய் சேர்ப்போமோ அதை நேரடியாக அந்த மெசேஜை கொண்டு போய் சேர்றது, இந்த கம்யூனிகேஷன். இன்னைக்கும் நீங்க பார்த்தீர்கள்னா காங்கிரஸோடைய கம்யூனிகேஷன் எவ்வளவு வீக்காக இருக்கிறது. காங்கிரஸோடைய கம்யூனிகேஷனை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா ராகுல் காந்தியோடைய அந்த யூடியூப் வியூஸ், அதை மட்டும் தான் அவர்கள் நம்புகிறார்கள். ராகுல் காந்தியை சுற்றி எந்த அளவில் மக்கள் வருகிறார்களோ அதே இந்த தேர்தலில் நிச்சயமாக தவறுகள் நடந்திருக்கலாம், இவிஎம் மீது நீங்க குற்றச்சாட்டு எடுத்து வைக்கலாம். ஆனால் அதை தாண்டி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருந்தது? இந்த தேர்தலில் வேலை வாய்ப்பை பற்றி பேசவில்லை, விலைவாசியை பற்றி பேசவில்லை, இந்த தேர்தலில் விவசாயிகளை பற்றி பேசவில்லை. எந்த விவசாயிகள் பிஜேபியுடன் கோபமாக இருந்ததோ அதே விவசாயிகளுக்காக ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி என்கிற இந்த திட்டத்தை பிஜேபி அனௌன்ஸ் செய்கிறது. இந்த பக்கம் இந்தியா பிளாக்ல இருந்து எந்த விதமான இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் கிடையாது, இந்த மாதிரி கம்யூனிகேஷன் கிடையாது. லாட்கி பெஹனா என்கிற திட்டத்தை நீங்க கொண்டு வந்தீர்கள், அதற்கான கம்யூனிகேஷன் எந்த அளவில் மக்களை போய் சேர்ந்தது? கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களிடம் எப்படி பிஜேபி ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் அதை எடுத்து சென்றார்கள் என்கிற இந்த கேள்வியும் வருகிறது. உங்கள் சார்பில் எந்த விதமான திட்டத்தை நீங்க கொடுத்தீர்கள்? நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம், எங்களை ஏமாற்றி விட்டார்கள், மகாராஷ்டிராவின் மக்களை ஏமாற்றி விட்டார்கள் என்கிற அந்த கதறலை மட்டும்தான் நீங்க செய்து வந்தீர்களே ஒழிய இதை தாண்டி எதுவுமே கிடையாது. உங்களுடைய ஓவர் கான்ஃபிடென்ஸும் இந்த தோல்விக்கான மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. தனிச்சையாக பிஜேபிக்கு மட்டுமே 132 140 சீட்டுகளில் பிஜேபி களமிறங்கியது. அதிலிருந்து 132 சீட்டுகள் 95-94% ஸ்ட்ரைக் ரேட்டுடன் பிஜேபி அங்கே இருக்கிறது. ஓட் ஷேர் குறைந்திருக்கிறது. 51% ஓட் ஷேர் பிஜேபிக்கும், மற்ற கட்சிகளுக்கு ஒரு 31% தான் இந்த ஓட் ஷேர். அதாவது 45% நேரடியாக ஒரு 10-12% நீங்கள் குறைந்திருக்கிறீர்கள். மகா யுத்தியோடைய கோயிலேஷனில் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள் 2 விதமான போட்டி நடந்தது. ஒரு பக்கம் மகாயுத்தி வர்சஸ் மகா விகாஸ் அகாடி, அதாவது சரத்பவார், காங்கிரஸ் மற்றும் உத்தவ் டாக்கரே. இன்னொரு பக்கம் பிஜேபி, அஜித் பவார் மற்றும் ஷிண்டே குரூப். இந்த பக்கம் இன்னொரு விஷயத்தை அவர்கள் எடுத்து வைத்தார்கள், அதாவது மராட்டி வர்சஸ் குஜராத்தி என்கிற இந்த விஷயம். மராட்டி வர்சஸ் குஜராத்தி ஒரு மிகப்பெரிய அளவில் கீ ஃபேக்டராக வேலை பார்க்க தொடங்கியிருந்தால் கூட கொஞ்ச காலகட்டத்திற்கு பின்பு யாரை நம்பலாம், எந்த விதமான அரசாங்கத்தை நம்பலாம், அந்த கன்ஃபியூஷன் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மனதில் மிகப்பெரிய அளவில் இருந்தது. ஏன்னா எந்த விதமான கம்யூனிகேஷன், ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேஷனும் அங்கே கிடையாது. இன்னைக்கு இவிஎம் மீது குற்றச்சாட்டு எடுத்து வைத்தால் கூட இன்னொரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 450க்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தால் ஏன் நீங்கள் எலெக்ஷன் அந்த ப்ராசஸில் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கவில்லை என்கிற எந்த விதமான கேள்வியும் மிகப்பெரிய அளவில் கேட்கப்படவில்லை. நீங்கள் ப்ரெஸ் மீட் எடுத்து பார்த்தீர்கள்னா கூட ஜெயராம் ரமேஷாக இருக்கட்டும் அல்ல பவன் கேராவாக இருக்கட்டும், நேரடியாக இவிஎம்ஐ அவர்களும் குற்றச்சாட்டு சூட்டவில்லை. காரணம், அவர்கள் பக்கம் என்ன தவறு இருந்ததோ அவர்களுக்கு தெரியும். வெறும் 6 ரேலி, ராகுல் காந்தியுடைய வெறும் 6 ரேலி 3-4 மாதங்களாக உங்களுடைய கேம்பெயின்ஸ் தொடங்கி இருக்கணும். லோக்சபா தேர்தலும் போது வெறும் 2 மாத கேம்பெயின் தான் நீங்க நடத்தினீர்கள். மிக ஸ்ட்ராங்கான கேம்பெயின், அதற்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைத்தது. இந்த 6 மாதத்தில் நீங்க என்ன செய்தீர்கள்? இந்த 6 மாதத்தில் உங்களுடைய கேம்பெயின் எப்படி இருந்திருக்க வேண்டுமோ அது என்ன ஆனது? இந்தியா பிளாக் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்தியா பிளாக் வெறும் பேப்பரில் மட்டும்தான் இருக்கிறதா? ஏன் இந்த இடத்தில் களம் பார்க்க முடியவில்லை? இது போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது.
ஒரு பக்கம் கான்ஸ்டியூஷன், நீதி, நியாயம், இது மாதிரியான ஒரு பிரச்சாரம். இன்னொரு பக்கம் டெவலப்மெண்ட், ஃப்ரீபீஸ், கம்யூனிகேஷன், ஸ்ட்ராட்டஜி, இந்த விதமான ஒரு பிரச்சாரம். இதில் எந்த பக்கம் மக்கள் ஓட்டு போட்டார்கள், இதற்கான இன்னும் ஆழமான இன்வெஸ்டிகேஷன் தேவை, இன்னும் ஆழமான விளக்கம் தேவை. அதற்கான அனலைசிஸ் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே நடந்த இந்த ரிசல்ட்டுக்கான இதுவும் காரணம் என்பதை நாங்கள் பதிவிடுகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபி ஐடியிலும் உங்களுடைய சப்போர்ட்டை அனுப்பலாம். இதை தாண்டி இந்த வீடியோ பெரிதளவில் போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்கள், லைக் போடுங்கள், ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் அதையும் செய்து விடலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.